தெரியுதா? ஓகே, தெரியுது விக்கி. ஸ்லைட் மூவ் ஆகுது தானே? மூவ் ஆகுது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு விக்னேஸ்வரி ஆறுமுகம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தது ஃபவுண்டர் பிளாட்டினம் கண்ணகி ஜெயக்குமார், ஃபவுண்டர் சஃபாய் சந்திரா ஈஸ்வரன், தாத்தா பாட்டி சின்னையா ரஜமா and அனைத்து லீடர்ஸ்க்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னைக்கு ஓபிபில நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் கம்பெனி ப்ரொஃபைல், பொட்டன்ஷியல் இன்கம், ரேங்கிங், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எம்ஏவோட மெம்பர்ஷிப்ல பாத்தீங்கன்னா 2 விதமான மெம்பர்ஷிப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஓ, அதாவது எம்ஏ பிசினஸ் ஓனர். இதுக்கு முன்னுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட சைன் அப் வந்து 60 வெளியில இருந்துச்சு. பட் இப்ப நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ஏ வந்து இன்னும் நிறைய சைன் அப் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இந்த ஏப்ரல் 1ஆம் மாசத்துல இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் சைன் அப் வெறும் 40 வெள்ளிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. பட் முன்ன உள்ள அதே மாதிரி 6 இ கூப்பன் worth ஆஃப் 160 ரிங்கிட்ல நம்மளுக்கு வந்து இது தராங்க. அண்ட் வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து ரினியூவல் வெறும் 20 வெள்ளி மட்டும் தான். அண்ட் நீங்க ரினியூவல் பண்ணும்போது அதே மாதிரி 25 வெள்ளி worth ஆஃப் இ கூப்பன் உங்களுக்கு கிடைக்கும். ஆர் நீங்க வந்து ஏஎல்பி ப்ரோக்ராம் மூலமா நீங்க வந்து ஃப்ரீ ரினியூவல் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏபிஓவா ஜாயின் பண்றதுல உங்களுக்கு வந்து என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து மெம்பர்ஷிப் பிரைஸ்ல வந்து கிடைக்கும். செகண்ட் வந்து நீங்க உங்களோட பிசினஸ் பில்ட் பண்ணலாம், உங்களுக்கான ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணலாம். இப்ப நம்ம லீடர்ஸ் எல்லாம் அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணால்தான் நம்ம இங்க இருக்கோம். சோ நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ். நீங்க ஒரு ஒரு லெவல் ஏறும் போது எம்பிஏ வந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் அண்ட் போனஸஸ். அஞ்சாவது தான் வந்து என்னோட ஃபேவரட், நீங்க வந்து எம்பிஏ கூட ஃப்ரீயா டிராவல் போவீங்க. சோ ரெண்டாவது விதமான மெம்பர்ஷிப் பாத்தீங்கன்னா எம்பிஏ ப்ரிவிலேஜ் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. இவங்களோட சைன் அப் பாத்தீங்கன்னா வெறும் 20 வெள்ளி மட்டும் தான். இவங்களுக்கு வந்து ஒரு இ கூப்பன் worth ஆஃப் 20 வெள்ளிக்கு கிடைக்கும். அண்ட் இவங்களோட ரினியூவலும் நம்மள மாதிரி தான் வந்து 20 வெள்ளியில நீங்க வந்து ரினியூ பண்ணிக்கலாம். ஆர் நீங்க வந்து எம்பிஏ லாயல்டி ப்ரோக்ராம் மூலியமா ஃப்ரீ ரினியூவல்ல அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் ரினியூ பண்ணும்போது இ கூப்பன் worth ஆஃப் 25 வெள்ளியில கிடைக்கும். அண்ட் இதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து ஏபிசியா இருக்கீங்க, இப்ப வந்து ஏபிஓவா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா எம்ஏ வந்து வெறும் 40 வெள்ளியில நீங்க வந்து ஏபிஓவா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. சோ ஏபிசி ஆகுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மெம்பர்ஷிப் பிரைஸ்ல வந்து ஜாமா எடுக்க முடியும். நீங்க வாங்குற ஒரு ஒரு ஜாமாக்கும் ஒரு ஒரு வெள்ளிக்கும் நீங்க வந்து எம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுவீங்க. சோ நீங்க 1000 எம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணும்போது 5 ரிங்கிட் worth ஆஃப் இ வவுச்சர் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஏபிசியா நீங்க ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து செல்ஃப் யூஸ்க்காக மட்டும்தான் நீங்க வந்து ஜாமா எடுக்க முடியும். நீங்க வந்து பிசினஸ் பண்ண முடியாது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க ஜாமா எடுக்கும் போது ஒன்லி 3 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்க்கு லிமிட்டடா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து எம்ஏ நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ப்ரொமோஷன்லாம் வந்து தந்திருக்காங்க. அதாவது நம்ம M50 வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கனால இந்த மாசம் நம்மளுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவா தந்திருக்காங்கன்னா, இந்த மாசம் ஜாயின் பண்ற ஏபிஓவா இருக்கட்டும் இல்ல ஏபிசியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த 7 டே கட் ப்ரோட்டீன் ட்ரையல் பேக் வந்துச்சுல, அது வந்து 6% ஆஃபர்ல அவங்களுக்கு வந்து தராங்க. அண்ட் மேலும் அடுத்த மாசம் மே மாசம் ஜூன் மாசம் நம்மளுக்கு ஸ்பெஷலான ப்ரொமோஷன்லாம் வந்துகிட்டே இருக்கு. சோ எம்எல்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எம்எல் நான் ஏன் ஜாயின் பண்ணணும், எல்லா மாதிரி இதுவும் ஒரு எம்எல்எம் பிசினஸ் தானே. பட் அதுல வந்து 10 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஏன் இந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வரணும் ஒரு பெட்டரான ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் எம்பிஏவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ். இது வந்து உங்க சொந்த பிசினஸ். நீங்க வந்து எம்பிஏக்கு வெறும் ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்ப லெட்ஸ் நீங்க ஒரு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணாலும் சரி, வெதர் வெப்சைட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க டிக்டாக்ல இங்க அங்க எஃபர்ட் போடுங்க. பட் எம்ஏ பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே வந்து டெலிவரி போட்டு உங்களோட கஸ்டமர் தூரமா இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி போட்டு நீங்க வந்து அனுப்பலாம். சோ நீங்க வந்து முடிவு பண்ணுவீங்க உங்களோட டைம் அண்ட் மணி வந்து நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல அன்லிமிட்டடான இன்கம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அதாவது 5 விதமான இன்கம் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது நீங்க வாங்குற விலைக்கும் உங்களோட கஸ்டமருக்கு நீங்க விற்கிற விலைக்கும் நடுவுல கிடைக்கிறது தான் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் போனஸ். தேர்ட் வந்து உங்களுக்கு இயர்லி கிடைக்கிற அனுவல் போனஸ்.
நாலாவது உங்களுக்கு கிடைக்கிற இன்ஹெரிட்டபிள் இன்கம். அதாவது இப்ப நம்ம பில் பண்ணி வச்சுட்டு போற இந்த பிசினஸ் நாளை பின்னி நம்மளோட பிள்ளைங்களுக்கு நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன்ஸ்க்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு இன்கம் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிறது. அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா டிராவல் பேக்கேஜஸ். இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு உங்க நெட்வொர்க் க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களோட இன்கமும் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே தான் போகும். அண்ட் இன்ஹெரிட்டபிள் இன்கம்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா வந்து இவங்களை பத்தி பேசியே ஆகும். இவங்க வந்து டைமண்ட் சான்போயும் 1993 வந்து கேன்சர்னால இறந்துட்டாங்க. ஆனா இவங்க இறக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த காசு அவங்க சேர்த்து வச்ச அந்த நெட்வொர்க்ல இருந்து இன்னமும் அவங்க ஃபேமிலிக்கு இன்கம் போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னா வெறும் 400,000. அண்ட் இப்பைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது 32 இயர்ஸ்க்கு நீங்க ஆல்ரெடி டைம்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 12,800,000 worth ஆஃப் ரிங்கிட் மலேசியா வந்து அவங்க ஃபேமிலிக்கு போயிருச்சு. அண்ட் இன்னமும் இது அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா அன்காமனான ஃப்ரீடம். நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இருக்கட்டும், அவங்க வாக்கிங் போறதா இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், மீட்டிங் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட கிளாக்குள்ளதான் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், யாரை பார்க்க போறேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். கார் லோனா இருக்கட்டும், வீடு லோனா இருக்கட்டும், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே செட்டில் பண்ணி பிள்ளைங்களையும் படிப்புக்கு எந்த விதமான லோனும் எடுக்காம எல்லாமே எம்வேல சம்பாரிச்ச காசுல கட்டி ஒரு கம்ஃபர்டபுளான லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது யாருக்குங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் அப்படின்னு சொல்லுவா? இவ்ளோ ஃப்ரீடமா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம இதை பில்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல நீங்க இவ்ளோ ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னும் போது யாரு வேணாம்னு சொல்லுவா? சோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபேமிலின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம ஆக்சுவலி எதுக்கு உழைக்கிறோம்? நம்மளுக்கு வந்து ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுக்க முடியும். பட் காசு மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கறதோட நம்ம டைம்ல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து ஃபேமிலிக்கோட பாண்ட் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நீங்க ஒரு ஸ்டேபிளான பிசினஸ் நீங்க வந்து பில்ட் பண்ணும்போது உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரீடம் இருக்கும். நீங்க வந்து எப்போ சில்ட்ரன் கூட டியூஷன் கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், உட்காந்து படிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸ்க்கு போறதா இருக்கட்டும், நீங்க உங்க ஃபேமிலி கூட நல்ல குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அஞ்சாவது பாத்தீங்கன்னா இந்த விஐபி டிராவல் லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மட்டுமே பல விதமான கண்ட்ரி போயிட்டு வந்துட்டாங்க. நீங்களே பாருங்க, எம்பி கூட போற டிராவல் எல்லாமே ரொம்ப பிரீமியமா லக்ஸரியஸா, எந்த கியூலயும் வந்து லைன் அப் பண்ண வேணாம், எல்லாமே ஃப்ரீ பாஸ். எங்கேயுமே வந்து மொட்டை வெயில்ல நிக்கிறதோ வெயிட் பண்ணி எடுக்கிறதோ அது எல்லாமே இல்லைங்க. சாப்பாடுல இருந்து நம்ம தங்கறதுல இருந்து அங்க எங்க சுத்தி பார்க்க போறோம், காசு கொடுத்து நம்மளுக்கு யாராவது வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா எம்பி மட்டும்தாங்க. நீங்களே பாருங்க, நம்மளாம் பாரிஸ் வெறும் இங்கிலீஷ் மூவில இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்ல அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். பட் நம்ம லீடர்ஸ் எல்லாம் நேரா போய் பார்த்ததும் இல்லாம இந்த காதலர்கள்லாம் போட்டோ ஷூட் வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அழகா போட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சோ நம்ம எப்ப போக போறோம் இந்த மாதிரி லக்ஸரியஸா வந்து டிராவல் பண்றதுக்கு? சோ இதுல நீங்களே பார்க்கலாம், அவங்க எல்லாம் பாருங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு டிராவல்ல சந்தோஷமா எல்லாருமே வயசு ஆகுற மாதிரியே இல்லை, எல்லாமே குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு எம்வி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான டிராவல்ல நம்ம வந்து கூட்டிட்டு போறாங்க. அண்ட் ஆறாவது பாத்தீங்கன்னா எம்பிஏ வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க வந்து ஒரு ரேங்க் ஏறுறதா இருக்கட்டும், நீங்க ஒரு அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், எம்பிஏ வந்து உங்களோட சக்சஸ வந்து ரெக்கனைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவார்ட்ஸா இருக்கட்டும், ரிவார்ட்ஸா இருக்கட்டும், எவ்ரி டைம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா அவங்க வந்து நம்மள ரெக்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம லீடர்ஸ் போன பிளாட்டினம் செமினார், இதுக்கு முன்னுக்கு வந்து சைனால போனாங்க. இப்ப வந்து 4 டே 3 நைட்ல நம்மளுக்கு வந்து லங்காவி ட்ரிப்க்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நியூ பிளாட்டினம் செமினார் நம்ம இது பண்ணும்போது குவாலிஃபை பண்ணும்போது அண்ட் நம்மளாம் ஒரு மேடைக்கு ஏறி தான் வந்து கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்போம், ரெக்கக்னிஷன்ஸ் வாங்கியிருப்போம். அண்ட் நம்ம லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஏஎல்எஸ் ட்ரிப்பை மேடைக்கு மட்டும் ஏறி வாங்குறது இல்லாம லாஸ் ஏஞ்சலஸ்ல போய் அவங்களோட ரிவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஃபேமிலியா இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கல்யாணம் மேரிட் பேரண்ட்ஸா நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்து செய்றீங்கன்னா உங்களோட ரெக்கக்னிஷன்ஸ் நீங்க அச்சீவ் பண்றத மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணாம பிள்ளைங்க, சில்ட்ரன் அப்படின்ற அவங்களோட அகடமிக்ஸ் ரிவார்ட்ஸ்
அச்சீவ்மெண்ட்ஸையும் வந்து எம்ஏ வந்து ரெக்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் ஏழாவது பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்டான பிசினஸ். நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து எந்த விதமான போட்டி பொறாமை இல்லாம நம்ம வந்து இந்த பிசினஸ் பில்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் பிசினஸ்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா யாரு சரியா பண்றா, யார் நல்லா பண்றா, யார் குறைவா பண்றா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்கவுங்களுக்குள்ள உண்டாகும். ஆனா இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம லீடர்ஸ் கூட நம்ம முன்னேறணும், நம்ம இன்னும் நல்லா ஒரு பெட்டரான பிளேஸ்க்கு போகணும்னு நம்மளுக்கு 24/7 வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, பட் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட லீடர்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்லரா இருந்து நம்மளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த பிசினஸ் நம்ம நல்லா பில்ட் பண்ணி வர்றதுக்காக. அண்ட் எட்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட். நம்ம தாத்தா பாட்டி சின்னையா ராஜம்மா இதுக்கு முன்னுக்கு ஒரு ரப்பர் டேப்பரா இருந்தவங்க. அண்ட் ஆஃப்டர் இந்த எம்விக்கு ஜாயின் பண்ணி ஒரு 20 இயர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டர்ஸ் எமரல் சின்னையா ராஜம்மா. அவங்களுக்கு இருக்கிற ஃபைனான்சியல் ஃப்ரீடமா இருக்கட்டும், டைம் ஃப்ரீடமா இருக்கட்டும், நம்மள நடுவில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த மைக் பிடிச்சி பேசுறதா இருக்கட்டும், ப்ரெசன்டேஷன் பண்றதா இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், சின்ன தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும், வேணாம் எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் என்னையே கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட போய் அப்ரோச் பண்ணி பேசவே மாட்டேன் அவ்வளவா. பட் எம்ஏ பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நானே என்னோட ஃபியரை ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எம்ஏ உங்களுக்கு ஒரு ஆஹ் உங்களோட ஃபியரை ஓவர் கம் பண்றதுக்கா இருக்கட்டும், உங்களை பர்சனலி நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் உங்களை உருவாக்குறதுக்கு எம்ஏ ஒரு நல்ல பிசினஸ். அண்ட் ஒன்பதாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா எம்வே வந்து ஒரு குளோபல் பிசினஸ். இப்ப லட்சே நீங்க வந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க உங்களோட காஃபி கடைக்கு ஒரு நல்ல பேரு உருவாக்கணும், அந்த ஒரு ரெப்புடேஷன் கொண்டு வரணும். பட் எம்வே பிசினஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி 100+ கண்ட்ரில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட வேலை வெறும் சைன் அப் பண்ணிட்டு கத்துக்கிட்டு இந்த பிசினஸ் ஸ்லோவா பில்ட் பண்ணிக்கிட்டு வர்றது தான். அண்ட் கடைசியா இது வந்து ஒரு நோ ரிஸ்க் பிசினஸ். நீங்க வந்து ஒரு 1 இயர் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க பிசினஸ், உங்களுக்கு வந்து சரி வரல அப்படின்னா நீங்க வந்து எம்ஏல மணி பேக் கேரண்டில இது பண்ணலாம். ஓ நீங்க வந்து ஏதாவது வைட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்க, பட் உங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜிக்ஸ் வருது, உங்களுக்கு அது ஒத்துக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து ப்ராடக்ட் ரீஃபண்ட்க்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து உங்களோட காசை எடுத்துக்கலாம். அண்ட் கடைசியா பாத்துக்கிட்டீங்கன்னா எம்வேன்னு வரும்போது இந்த பிசினஸ்ல எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வெதர் அது எம்ஏவோட ட்ரைனிங்கா இருக்கட்டும், அவங்க அப்பப்போ மாசம் மாசம் செஞ்சுட்டு வர ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், நம்மளோட வீக்லி மீட்டிங்கா இருக்கட்டும், இப்ப நம்ம செய்யற ஓபிபியா இருக்கட்டும், எப்பயுமே நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு நம்ம வாயை திறந்து கேட்டா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அனுபவமோ எல்லாமே ஷேர் பண்றதுக்கு நம்ம எப்பயுமே நம்மளோட லீடர்ஸ் பின்னாடி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் எம்ஏ நம்மளுக்கு எப்பயுமே பின்னாடி கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ என்னோட ஷேரிங் இங்க வரைக்கும் தான். நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட பார்ட்னர் கிட்ட பாஸ் பண்றேன். என்னோட ஷேரிங் இது வரைக்கும் தான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நன்றி விக்கி. ஸோ